வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜய்தான் வேண்டும் அடம்பிடிக்கும் அமித்ஷா, என்ன செய்ய போகிறார் எடப்பாடியார்? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது இந்தியாவே உற்று நோக்கும் அரசியல் களமாக தமிழ்நாடு நாளுக்கு நாள் மாறி வருகிறது. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை தக்க வைக்கும் திமுகவும் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற அதிமுக கூட்டணியும் களத்தில் இறங்கியுள்ளன. திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளுடன் இந்த தேர்தல் களத்தில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் இணைந்துள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக என வலுவான கூட்டணிகள் உள்ளன. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக ஆகிய கட்சிகளுடன் தமாக கட்சிகள் மட்டுமே உள்ளன. திமுக போன்ற வலுவான கூட்டணியில் உள்ள கட்சியை வீழ்த்த வேண்டுமென்றால் வலுவான கூட்டணி அமைத்தால் மட்டுமே சாத்தியமாகும். அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக இருந்தாலும் பாமகவில் ராமதாஸ், அன்புமணி இடையே நடக்கும் சண்டையால் முழு பாமகவாக கூட்டணியில் இடம்பெறுவார்களா என்பது பெரும் சந்தேகமாக உள்ளது. இந்த நிலையில் விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அதிமுகவிற்கு பாஜக தலைமை வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. அதன் எதிரொலியாகவே அமித்ஷா தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளையும் கூட்டணிக்குள் கொண்டு வருவோம் என்று பேட்டியளித்துள்ளார். கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட விஜய் அடுத்த ஆண்டு நடக்கும் தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் பெரும் வாரியாக விஜய்க்கு வாக்களிப்பார்கள் என்பதால் அவர் பெரும் வாக்குகள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக உருவெடுக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் விஜயின் தாவேகா தங்கள் பக்கம் இருக்க வேண்டும் அதிமுகவிற்கு பாஜக அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆனால் கட்சி தொடங்கியதும் முதலே திமுகவை அரசியல் எதிரி என்றும் பாஜகவை கொள்கை எதிரி என்றும் விஜய் விமர்சித்து வருகிறார். இதனால் பாஜக இருக்கும் ஒரே காரணத்தினாலே விஜய் அதிமுக பக்கம் செல்வதற்கு துளியளவும் கூட சாத்தியமில்லை என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒரு பக்கம் பாஜகவை கழட்டிவிட்டு விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வர எடப்பாடியாருக்கு சில மூத்த நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சிதான் என்று அமித்ஷா பேசி வருவதும் அதிமுகவினர் மத்தியில் அதிருப்தியை உண்டாக்கியுள்ளது. அமித்ஷா ஒரு பக்கம் விஜயை கொண்டு வர வியூகம் வகுத்து வரும் நிலையில் கட்சியினர் சிலர் பாஜகவை கழட்டிவிட வலியுறுத்தி வரும் நிலையில் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ள எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்கலாம். இந்த ஒரு தகவலை பொதுமக்கள், அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.